மங்களத்தின் வாழ்க்கை ஒரு அமைதியான நதியைப் போல ஓட்டிக்கொண்டிருந்தது. ரவி அவளுக்கு கணவனாக அமைந்தது அவள் செய்த புண்ணியம் என்றுதான் ஊரே சொல்லும். ரவி ஒரு மென்மையான மனிதன். அன்பும் அறமும் அவனது இரு கண்கள். அவர்கள் திருமணம் முடிந்து 6 மாதங்கள்தான் ஆகியிருந்தது. அந்த புதிய வீட்டின் சுவர்களில் அடித்திருந்த வர்ணத்தின் வாசனை கூட இன்னும் மாறவில்லை. ஆனால் விதி வேறு விதமாக கணக்கு போட்டிருந்தது. ஒரு துரதிர்ஷ்டவசமான அதிகாலை வேளையில் ரவிக்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு மங்களத்தின் உலகத்தையே புரட்டி போட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவன் உயிர் பிரிந்தது. மங்களம் ஒரு சிலையென உறைந்து போனாள். கழுத்தில் ஏறிய மஞ்சள் கயிறு காய்வதற்குள் நெற்றியில் இருந்த குங்குமம் கலைக்கப்படுவதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ரவி விட்டுச் சென்றது அந்த உருமாடி வீடு மட்டும்தான். வேறு பெரிய சேமிப்பு ஏதுமில்லை. உறவினர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு நகர்ந்துவிட்டனர். மங்களத்தின் முன் இருந்த மிகப்பெரிய கேள்வி இனி எப்படி வாழ்வது என்பதுதான். வருமானத்திற்காக வீட்டின் கீழ் பகுதியை வாடகைக்கு விட மங்களம் முடிவு செய்தாள். தனிமையில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பும் முக்கியம், அதே சமயம் வருமானமும் தேவை. அப்போதுதான் அந்த இளம் தம்பதியினர் அவளை அணுகினர். செல்வம் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளர். கவிதா அவனது மனைவி, பார்ப்பதற்கு மிக மென்மையானவள். அவர்கள் இருவரையும் பார்த்தபோது மங்களத்திற்கு தன்னையும் ரவியையும் பார்ப்பது போலவே இருந்தது. தயக்கமின்றி அவர்களுக்கு கீழ் வீட்டை வாடகைக்கு கொடுத்தாள். அம்மா, நாங்கள் இருவரும் மட்டும்தான். எங்களுக்கு அமைதி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று செல்வம் உறுதியளித்தான். மங்களமும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நள்ளிரவு மர்மம். முதல் ஒரு வாரம் எல்லாம் சுமூகமாக போனது. ஆனால் 8ஆம் நாள் இரவு மங்களத்தின் தூக்கம் கலைந்தது. கீழ் அறையிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அது ஒரு பெண்ணின் அலறல் சத்தம். ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருப்பது போன்ற கூச்சல். மங்களம் திடுக்கிட்டு எழுந்தாள். என்ன இது? கவிதாவா இப்படி அலறுகிறாள்? செல்வம் அவளை அடிக்கிறானா? மங்களத்தின் மனதில் 1000 சந்தேகங்கள். சிறிது நேரத்தில் அந்தச் சத்தம் அடங்கிவிட்டது. மறுநாள் காலையில் கவிதாவை பார்த்தபோது அவள் மிகவும் சாதாரணமாக புன்னகையுடன் மங்களத்திற்கு வணக்கம் சொன்னாள். அவள் முகத்தில் அடிபட்டதற்கான அறிகுறியோ சோகமோ இல்லை. ஆனால் இது தொடர்கதையானது. தினமும் நள்ளிரவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அலறல் சத்தம் கேட்கும். மங்களத்திற்கு எரிச்சல் மேலோங்கியது. நிம்மதியாக இருக்கத்தான் வாடகைக்கு விட்டேன், இப்படி தினமும் சத்தம் கேட்டால் நான் எப்படி தூங்குவது? இவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே என்று கோபப்பட்டாள். ஒரு சனிக்கிழமை இரவு. அன்று சத்தம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. மங்களத்திற்கு பொறுமை இழந்தது. இன்றோடு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இப்போதே சென்று அவர்களை கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். மெதுவாக படிகளில் இறங்கி கீழே வந்தாள். கதவை தட்ட போனவள் ஜன்னல் கதவு சற்றே விலகி இருப்பதைக் கண்டாள். உள்ளே என்னதான் நடக்கிறது என்று பார்க்க தூண்டியது அவளது ஆர்வம். மெதுவாக எட்டி பார்த்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளது கோபத்தை ஒரு நொடியில் கண்ணீராக மாற்றியது. அறையில் கவிதா கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவளது உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. செல்வம் அவளது கைகளையும் கால்களையும் பிடித்து அமுக்கிக் கொண்டிருந்தான். கவிதாவுக்கு வலிப்பு போன்ற ஒரு நரம்பு நோய் இருந்தது. அந்த தாக்குதல் வரும்போது அவளது உடலில் மின்னல் பாய்வது போன்ற வலி ஏற்படும். அந்த வலியின் உந்துதலில்தான் அவள் அலறுகிறாள். செல்வம் பதறவில்லை. அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தாலும் கையை எடுத்து அவளது வாயை மென்மையாக பொத்தினான். கவிதா, இதோ முடிந்துவிடும், பொறுத்துக்கொள். மாடி வீட்டு அம்மாவுக்கு தெரிந்துவிடப் போகிறது. அவர்கள் பயந்து விடுவார்கள். நம்மை வீட்டை விட்டு போகச் சொல்லிவிடுவார்கள். நமக்கு இந்த வீடு ரொம்ப வசதியா இருக்கு. ப்ளீஸ் அமைதியா இரு செல்லம் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தான். வலி தாங்க முடியாமல் கவிதா அவனது கைகளை கடித்துக் கொண்டிருந்தாள். இரத்தம் கசிந்தாலும் செல்வம் கையை எடுக்கவில்லை. அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு ஒரு குழந்தையை தாலாட்டுவது போல தாலாட்டினான். மனமாற்றம். மங்களம் அப்படியே நிலைகுலைந்து சுவரோரம் அமர்ந்துவிட்டாள். கடவுளே, நான் எவ்வளவு பெரிய பாவி! அவர்கள் சண்டையிடுகிறார்கள் என்று நினைத்தேனே. அந்த பெண் அனுபவிக்கும் நரக வேதனையை உணரவில்லையே. அந்த தம்பி தன் மனைவியின் வலியை தன் கையில் தாங்குகிறானே என்று விம்மி அழுதாள். மறுநாள் காலை செல்வம் தயங்கி தயங்கி மங்களத்தின் முன் வந்து நின்றான். அம்மா, நேற்றிரவு சத்தம் கேட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். கவிதாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை.
இனிமேல் சத்தம் வராமல் பார்த்து கொள்கிறேன். எங்களை வீட்டை விட்டு அனுப்பிவிடாதீர்கள் என்று நான் தழுதழுக்க கேட்டான். மங்களம் எழுந்து வந்து அவன் கைகளை பற்றி கொண்டாள். தம்பி, என்ன மன்னிச்சுடுப்பா. நான் உங்களை தப்பா நினைச்சேன். கவிதா என் தங்கை மாதிரி. இனிமே இந்த வீட்டின் வாடகையை நீங்க தர வேண்டாம். அந்த பணத்தை அவளோட வைத்தியத்துக்கு பயன்படுத்துங்க. ராத்திரி நேரத்துல அவளுக்கு வலி வரும்போது நீ மட்டும் தனியா கஷ்டப்படாதே. என்னை கூப்பிடு, நான் அவளுக்கு துணையா இருக்கேன் என்றாள். செல்வமும் கவிதாவும் மங்களத்தின் கால்களில் விழுந்து வணங்கினர். அன்பின் அறுவடை. அதன் பிறகு அந்த வீடு ஒரு வாடகை வீடாக இருக்கவில்லை, ஒரு குடும்பமாக மாறியது. மங்களம் கவிதாவுக்கு தேவையான இயற்கை மருத்துவ முறைகளையும் சத்தான உணவுகளையும் செய்து கொடுத்தாள். மங்களத்தின் அரவணைப்பிலும் செல்வத்தின் மாறாத அன்பிலும் கவிதாவின் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. மங்களம் உணர்ந்தாள், தன் கணவனை இழந்த துயரத்தை விட மற்றவர்களின் துயரத்தை துடைப்பதில் அதிக நிம்மதி இருக்கிறது என்று. தனிமை அவளை விட்டு ஓடியது. புறத்தோற்றத்தை கண்டு எடை போடாதே. ஒரு கதையோ அல்லது ஒரு சத்தமோ நமக்கு தெரிவது வெறும் 10 விழுக்காடு மட்டும்தான். மீதி 90 விழுக்காடு பின்னணி நமக்கு தெரியாது. யாவரையும் விமர்சிக்கும் முன் அவர்களின் நிலையில் இருந்து யோசிக்க வேண்டும். துக்கம் பகிர்ந்து கொள்ளப்படும்போது குறைகிறது. மங்களம் தன் இழப்பை ஒரு சுமையாக கருதாமல் மற்றவர்களுக்கு உதவும் கருவியாக மாற்றினாள். உண்மையான அன்பு தியாகம் நிறைந்தது. செல்வம் தன் மனைவியின் நோயைக் கண்டு விலகிவிடவில்லை. அவளது வலியை தன் வலியாக ஏற்றுக்கொண்டான். அத்தகைய அன்புதான் உலகை தாங்கி பிடிக்கிறது.